ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரவையை வறுத்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். ரவையை சேர்த்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா ரவா கருகிரும். மிதமான சூட்டில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்துக்கலாம். இந்த கிச்சடிக்கு ரவை நல்லா வறுத்துருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் வேகாது. ஸோ ரவையை மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா அதனுடைய பச்சை வாசம் எல்லாம் போகி நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். ரவை வறுக்கும் போதே கீழே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ரவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிச்சடி பண்ணுறதுக்கு அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, காய்கள் கேரட், ஊற வச்ச பட்டாணி, 3 பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதங்கும் போது காய் சீக்கிரமே வெந்துடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. காய் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் போடும்போதே தக்காளியும் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காய் ஓரளவு வெந்ததும் அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறதுனால காயும் சீக்கிரம் வெந்துடும், நம்மளுடைய கிச்சடியோட கலரும் சூப்பராக இருக்கும். இப்போ இதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நம்ம 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கோம், அதுக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு குறைவாக நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ரவை வேகாது. ஸோ 3 கிளாஸ் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய்க்கு பதிலாக 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. எந்த அளவு கொதிக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிச்சடி நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்ததும் நீங்கள் ரவையை சேர்த்துட்டிங்கன்னா கிச்சடி பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஓரளவு கொதிச்சிருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஒரே தான் சேர்த்துட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரவை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக இழுத்துரும். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்ததுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இந்த ரவையை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க.
இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததுனால கீழேயும் நமக்கு அடி பிடிக்கலை. ரவையும் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வறுத்த முந்திரி. உங்ககிட்ட வறுத்த முந்திரி இல்லைன்னா தனியாக வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம நெய் சேர்க்குறதுனால கிச்சடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்த ரவா கிச்சடியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.